ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விபி நேச்சுரல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாடி தோட்டத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறதுக்காக ஒரு பாட் ஒன்று ரெடி பண்ணோம் எளிமையான முறையில். அந்த பாட் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்ற வீடியோவை தான் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நம்ம கடையில் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் டப்பாக்களை கொண்டு வந்து அந்த சாக்லேட் டப்பாவை பாதியாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். அந்த சாக்லேட் டப்பா சைஸ் தகுந்தாற் போல் நம்ம இந்த வீட்டில் பயன்படுத்தும் இல்லையா, இந்த துணி காய வைக்க பயன்படுத்துமே கம்பி, அந்த கம்பியை எடுத்து நம்ம அந்த டப்பா சைஸுக்கு தகுந்தாற் போல் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி கையாலே வளைச்சி கட்டிங் பிளேடில் கட் பண்ணிக்கலாம். ஒரு வளைவை நம்ம கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு வளைவையும் நம்ம கட் பண்ணணும். இப்போது கட் பண்ண வளைவை எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய அந்த வளைவை பைண்டிங் கம்பியால் நல்லா நம்ம டைட்டாக முறுக்கிடணும். முறுக்கிட்டு இப்போது 2 கம்பி வந்து நம்ம வளைவாக ஒரே மாதிரி நம்ம வளைச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 கம்பியையும் வந்து நம்ம நல்லா டைட்டாக கட்டிட்டு ஒரே சைஸில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு பைண்டிங் கம்பியை எடுத்து நம்ம அந்த டப்பா கட் பண்ண இல்லையா, அந்த டப்பாவுடைய ஹைட்டு எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு தகுந்தாற் போல் ஒரு 3 பைண்டிங் கம்பியை நம்ம எடுத்து கட் பண்ணிக்கணும். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம அந்த 2 வளைவு கம்பிகளையும் ஒன்றோடு ஒன்றா வச்சு நம்ம கட்ட முடியும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, மேலே ஒரு வளைவு கம்பி, கீழே ஒரு வளைவு கம்பி, அந்த சென்டரில் தான் இந்த பைண்டிங் கம்பியை நம்ம கட்ட போகிறோம். அப்போ அதை நம்ம அப்படி கட்டும்போது அது ஒரு கோப்பை போல் வந்து அந்த கம்பி வந்து தெரியும். அந்த கோப்பைக்கு சென்டரில் தான் நம்ம வந்து இந்த சாக்லேட் டப்பா கட் பண்ணலையே அந்த டப்பா நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த பைண்டிங் கம்பி நல்லா நம்ம டைட்டாக முறுக்கிட்டு இப்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இப்போது கீழே வந்து அந்த ரவுண்டு கம்பி இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம மேலே முனையில் வந்து அந்த பைண்டிங் கம்பி முனையில் நம்ம மேலேயும் வந்து நம்ம வச்சு நம்ம டைட் பண்ணணும். 3 இடத்துல நம்ம அந்த பைண்டிங் கம்பி கட்டியிருக்கோம். அந்த 3 இடத்துலையும் வந்து மேலே இருக்கக்கூடிய கம்பியை வச்சு நம்ம வந்து கட்டிடணும். அதாவது நம்ம பார்க்குறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கோப்பை மாதிரி இருக்கணும் அந்த கம்பி. அப்படி இருக்கும்போது இந்த சாக்லேட் டப்பாவை எடுத்து நம்ம அந்த சென்டரில் வச்சோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஆடாது, வளையாது. அந்த டப்பா வந்து பார்த்தோம்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே மடங்கிக்கும், வெயிலுக்கு மடங்கிக்கும். இதுபோல் நம்ம கம்பி வச்சு நம்ம கட்டி அதை வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாக்லேட் டப்பாவை எடுத்து நம்ம அது உள்ளே வைக்கிறோம். உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ சைடில் ஓகே கரெக்டாக நம்ம அந்த பைண்டிங் கம்பி கட்டிட்டோம். இந்த டப்பா வைக்கும்போது கீழே இருக்குது பார்த்தீங்களா கேப்பு, அந்த கேப்லேயும் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பைண்டிங் கம்பியை வந்து நம்ம கட்டினோம்னா கீழே விழாமல் கரெக்டாக அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ப்ளஸ்ஸு மாதிரி நம்ம வந்து கீழேயும் 2 கம்பியை வந்து நம்ம கட்டுறோம். அந்த குறுக்க கட்டினோம்னா நம்ம அந்த சென்டரில் வைக்கக்கூடிய டப்பா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சைட்லேயும் வந்துடாது, கீழேயும் போகாது, மேலே மட்டும் நல்லா ஓப்பன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோப்பை போல் வந்து நம்ம அது வந்து செட் பண்ணிடுறோம். அப்படி செட் பண்ணிவிட்டு இப்போ அது கட்டியாச்சுங்களா, கட்டிட்டு பிறகு நம்ம இப்போ அதில் தூக்கி நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் டப்பா வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டப்பா நடுவில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த குச்சியை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு நம்ம செருவி வைக்கணும். ஏன்னா அதில் நம்ம தண்ணி விட்ட உடனே பார்த்தோம்னா பறவைகள் வந்து அந்த சைடில் உக்காராது. இந்த குச்சிகள் செருவி வச்சோம்னா அந்த குச்சிகளில் உக்காரும். அதுக்காக இந்த சால்ட்ரிங் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினில் நம்ம அந்த ஓட்டையை போட்டுட்டு அந்த ஓட்டை வழியாக இந்த குச்சியை நம்ம செருகி விட்டுடணும். இப்போ 2 பக்கமும் நல்லா ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம செருகி விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சென்டரில் ஊற்றிட்டோம்னா அந்த ஓரத்தில் வந்து பறவைகள் உட்காந்து தண்ணீர் குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இதே போல் அந்த 5 டப்பாக்களையும் நம்ம அந்த சால்ட்ரிங் மிஷின் மூலிமா நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு கரெக்டாக அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த கம்பியோட மேலே போகுதுன்னா நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் கரெக்டாக அந்த சால்ட்ரிங் மிஷின் மூலிமா ஓட்டை போட்டு நம்ம கரெக்டாக அந்த கம்பி நடுவில் வச்சோம்னா எல்லா டப்பாக்களும் வந்து கரெக்டாக உக்காந்துரும். பார்த்தாவே தெரியும் எல்லா டப்பாக்களுக்கும் சென்டரில் கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா காற்று அடித்தாலும் சரி, எது ஆனாலும் சரி, அது கீழே தண்ணி வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கீழே ஊற்றாது. அதே போல் எல்லா டப்பாக்களுக்கும் நம்ம இந்த குச்சி எடுத்து ஹோல்ஸ் பண்ணி நம்ம மாட்டிடுறோம்.
இப்போ சணல் கயிறு இருக்கு இல்லையா, சணல் கயிறு, இந்த பிளாஸ்டிக் நார் இருக்கு இல்லையா, அந்த கயிறுகளை எடுத்து அந்த மேலே இருக்கக்கூடிய கம்பிகளில் வந்து நம்ம டைட்டாக கட்டிடுறோம். ஏன்னா நம்ம மேலே வந்து கட்டி தொங்க விட்டால் தான் நம்ம அதில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா பறவைகள் வந்து உட்காந்து குடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சைடில் வந்து நம்ம அந்த சணல் கயிறை வச்சு நம்ம கட்டிடுறோம் 3 பக்கம். அதாவது நம்ம அந்த ஹேங்கிங் பாட்டெல்லாம் நம்ம வச்சுருப்பாங்க இல்லையா, 3 இடத்துல வந்து நம்ம அந்த கயிறை கட்டி நம்ம மேலே அந்த ஹேங்கிங் பாட் தொங்க வைக்கிற மாதிரி நம்ம இந்த தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய இந்த டப்பாவையும் வந்து அது மாதிரி தான் நம்ம தொங்க வைக்க போகிறோம். கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும், ஒரே அளவாக இருக்கணும். மாறி மாறி அளவு இருந்தால் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அளவோடு வச்சு நம்ம கரெக்டாக மேலே முச்சி போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா டப்பாக்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். இப்போது இதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா, நம்ம ஒரு எஸ் டைப்பில் ஒரு சின்ன ஒரு கம்பியை நம்ம வளைச்சிக்கணும். ஏன்னா இப்போது மேலே வந்து ஒரு முடிச்சு போட்டு அதில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எஸ் டைப் கம்பியை வந்து ஒரு பக்கம் செருகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த எஸ் டைப் கம்பியை எடுத்து நம்ம மேலே மாட்டிக்கலாம். ஈஸியாக நம்ம வைக்கவும் எடுக்கவும் பயன்படும். இப்போது அந்த எல்லா டப்பாக்களையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ மாடியில் ஒரு 5 இடங்களில் வந்து நம்ம ஈஸியாகவே மாட்டிடலாம். உங்களுக்கே தெரியும், நம்ம ஏறி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எங்கே மாட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக போய் நம்ம வந்து மாட்டிடலாம். இப்போ நான் எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு 5 இடத்துல வந்து நாங்கள் இந்த டப்பாக்கெல்லாம் மாட்ட போகிறோம். இந்த டப்பாக்களை மாற்றிட்டு இதில் தண்ணியை வந்து நாங்கள் டெய்லியும் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த டப்பாவில் வந்து அந்த குச்சி கீழே வந்துருச்சு, அந்த குச்சி நம்ம எடுத்து செரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம ரெடி பண்ணுறது தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்துலையோ இல்லை எதுலையாவது நம்ம தண்ணி ஊற்றி மாடியில் வைக்கலாம், மாடி தோட்டங்களே வைக்கலாம். நம்ம இது மாதிரி எளிமையான முறையில் நம்ம ரெடி பண்ணி நம்ம மேலே மாட்டி விட்டுட்டோம்னா பறவைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கீழே செவுத்துல எங்கன்னா வச்சோம்னா இந்த பூனை மற்ற இந்த வீட்டு விலங்குகள் ஏதாவது வந்து இந்த பறவைகளை வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இது போல் ரெடி பண்ணி நம்ம மேலே மாட்டி விட்டுட்டோம்னா பறவைகள் வந்து தானாக வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடும். ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, தினமும் இந்த தண்ணியை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். அப்படி மாற்றாமல் ஒரு நாளைக்கு ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தண்ணியும் கெட்டு போயிடும், பறவைகளும் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்காது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். தினமும் தண்ணியை வந்து மாற்றிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் தண்ணியை வந்து டெய்லியும் தூக்கி விட்டோம்னா மேலே ஊற்றிட்டே இருப்பாங்க. இதுபோல் நம்ம பறவைகளுக்கு கோடை காலங்களில் தண்ணீர் வைக்கும்போது பறவைகள் நம்ம மாடி தோட்டத்துக்கு அதிகமாக வந்து தண்ணீரை குடிச்சிட்டு பறவைகளும் நல்லாயிருக்கும், பறவைகள் இனமும் அதிகமாக பெருகும். அதுக்காக இது ஒரு சின்ன முயற்சி. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.